வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஆண்கள் திடீர்னு பெண்கள் முழுக்க முழுக்க ஆள்ற ஒரு உலகத்துல மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? இதே கான்செப்ட்ல ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கிற படம் தான் லேடிஸ் ஃபர்ஸ்ட். இந்த படம் எடுத்துக்கிட்ட முயற்சியில ஒர்க் அவுட் ஆனிச்சா இல்ல சுமார் தானா அப்படிங்கறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல ஹீரோவோட பேரு டேமியன். அவரு ரொம்பவே அரோகண்டான ஆணாதிக்கம் உள்ள ஒரு நபர். அவரு ஒரு கம்பெனில அட்வர்டைசிங் எக்ஸிகியூட்டிவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரு தன்னுடைய கம்பெனில வேலை செய்யற பெண்களை பெருசா மதிக்க மாட்டாரு. ஒரு நாள் அவருக்கு தலையில அடிபடுது. கண் விழிச்சு பார்க்கும்போது அவரு பெண்கள் ஆள்ற ஒரு உலகத்துக்குள்ள இருக்கிறாரு. அந்த உலகத்துல பெண்கள் தான் ஆபீஸ், சொசைட்டி, ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலயுமே பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அவரு தன்னுடைய கம்பெனில வேலை செய்யற பெண்களை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி அந்த உலகத்துல பெண்கள் அவரை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ எப்படியெல்லாம் சர்வே பண்றாரு, கடைசியா எப்படி மனம் மாறினாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல ஜெண்டர் ரிவர்ஸ் வேர்ல்டு ஐடியா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டா இருந்துச்சு. படத்துல லீடா நடிச்ச சச்சா பரோன் ஆகட்டும், ரோசமுண்டு பைக் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையேயான அந்த கெமிஸ்ட்ரி படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி இருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 35 நிமிஷம் தான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்பவே ரிச்சா இருக்குது. படத்துல வர சப்போர்ட்டிங் கேஸ்டுக்கு ரைட்டிங்ல நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறாங்க. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளால முன்கூட்டியே யூகிக்க முடியுது. சீரியஸான சொசைட்டி மெசேஜ காமெடி கலந்து சொன்ன விதத்துல கொஞ்சம் இவங்க தடுமாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்துல வர காமெடி காட்சிகள் ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இந்த படம் எமோஷனலா ஒரு கனெக்டை ஏற்படுத்த கொஞ்சம் மிஸ் பண்ணிடுச்சு. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குது. விருப்பப்படுறவங்க பாருங்க, தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.